ஹலோ விவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட மொபைலில் எப்படி சார்ஜ் வேகமாக தீருது. உங்களோட மொபைலில் இப்போ புதுசாக வாங்கியிருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களோட பேட்டரியெலாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் உங்களோட மொபைலில் சார்ஜ் ரொம்ப ட்ரெயின் ஆகும். அதுக்கு முக்கியமான காரணமே நீங்கள் நிறைய ஆப்ஸ் சேர்த்து வச்சிங்கன்னா அந்த ஆப்ஸில் ஒரு 4-5 ஆப்ஸ் பேக்ரவுண்டில் நல்லா ரன் ஆனாலே உங்களோட மொபைலில் இருக்கிற சார்ஜ் சீக்கிரமாக குறையும். அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சிஸ்டம்னு இந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் போயிட்டு தான் நம்ம எல்லா செட்டிங்ஸுமே பண்ண போகிறோம். இந்த சிஸ்டம் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா டெவலப்பர் ஆப்ஷன் உங்களுக்கு எனபிள் பண்ணால் தான் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். அதுக்கு அபவுட் ஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பில்டு நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை 5 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் எனபிள் ஆயிரும். ஒரு 5 டைம்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூ ஆர் நவ் எ டெவலப்பர் அப்படின்னு இந்த மாதிரி உங்களுக்கு பாப்பப் வரும். அது வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு டைம் பேக் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் அந்த இடத்துலையே ஒரு ஆப்ஷன் டெவலப்பர் ஆப்ஷன் வந்திருக்கும். அது ஒரு வேளை உங்களுக்கு வரல அப்படின்னா யூ ஆர் எ டெவலப்பர் அப்படின்னு வந்துருச்சு, எனக்கு பாப்பப் வந்துருச்சு, ஆனால் இந்த இடத்துல டெவலப்பர் ஆப்ஷன் வரல அப்படின்னா நீங்கள் சர்ச் செட்டிங் அப்படின்னு மேலே இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு டெவலப்பர் ஆப்ஷன் டைப் பண்ணுங்கள். DEVE அது போட்டாலே உங்களுக்கு சிஸ்டம் டெவலப்பர் ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷனாகவே அந்த ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். இப்போ நான் சர்க்கிள் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, டெவலப்பர் ஆப்ஷன் சிஸ்டம் டெவலப்பர் ஆப்ஷன் கீழே இருக்குது. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும். அதை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஆப்ஸ்னு ஹெட்டிங் ஆகும். ரெண்டாவது ஆப்ஷனாகவே உங்களுக்கு அந்த சூப்பரான ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்னு அந்த ஹெட்டிங் வந்துடுச்சா, அது வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஆப்ஷனாகவே பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஸ்டாண்டர்ட் லிமிட்னு இருக்கும். எல்லா மொபைல்லையுமே ஸ்டாண்டர்ட் லிமிட் தான் இருக்கும். நீங்கள் அதை ரெண்டாவது ஆப்ஷனை நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்புக்கு மட்டும்தான் உங்கள் சார்ஜ் வருமே தவிர பேக்ரவுண்டில் எந்த ஆப் வந்துருந்தாலும் அந்த சார்ஜ் உங்களுக்கு போகாது. இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.